ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ளஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு க்ரோசரி வெப்சைட்டுக்கான தீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன தீம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பக்கோலா தீம் தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த தீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு க்ரோசரி வெப்சைட் பண்ண போறீங்கன்னா, ஸோ இந்த தீம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த தீம் செப்பரேட்டாக ஒரு க்ரோசரி பிஸ்னஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணதா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு க்ரோசரி வெப்சைட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லொகேஷன் ஃபில்டர் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு ஒரு எலிமெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு க்ரோசரி வெப்சைட்டுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வேணுமோ, ஸோ அது மாதிரி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு க்ரோசரி பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ இந்த தீம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த தீம் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனா இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த தீமை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பிளிக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த தீமை உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பக்கோலான்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த தீம் தான் வேணும், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு தீம் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு க்ரோசரி பிஸ்னஸ்க்காகவே கிரியேட் பண்ணதாக இருக்கும். ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம செக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அவுட் சைட் இந்தியாவாக இருக்கீங்க, மலேசியா, சிங்கப்பூரில் இல்லைனா ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு. சப்போஸ் நீங்கள் இந்தியன் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெப்சைட்டில் உள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதிலே உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லைஃப் டைம் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட்டோட எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் டைமாக உங்களுக்கு அப்டேட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த தீம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்கெண்டில் இருக்கோம். இப்போ நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தீம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக தீம் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் நமக்கு ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த தீம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆட் நியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு அப்லோட் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஃபைல் சூஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீம் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தீம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஸ்டைல் நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு டெமோ ஆப்ஷன் வேணும், இப்போ டெமோ ஸ்டைலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு தீம் எடுத்தாலுமே, ஸோ அதிலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக அவங்க ஒரு வெப்சைட் ஸ்டைல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்கள் தீம் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் சைல்டு தீம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுங்க. நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா ரிட்டன் டு டேஷ்போர்ட் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் நமக்கு இன்ஸ்டால் ஆக போகுதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நமக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, நமக்கு ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வெப்சைட்டை ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு க்ரோசரி வெப்சைட்டுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ இதில் இந்த தீம்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி லொக்கேஷன் ஆப்ஷன் இருக்குது. கஸ்டமர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னைன்னு சூஸ் பண்ணுறாங்கன்னா சென்னையில் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷ்லிஸ்ட் பிளகினோட செட்டப் விசார்ட் கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் விஷ்லிஸ்ட்டுக்குன்னு ஒரு செப்பரேட் பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் விஷ்லிஸ்ட்டுக்குன்னு பேஜை கிரியேட் பண்ணலன்னா, ஸோ அதையும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரன் செட்டப் விசார்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பிளகின் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, நம்ம விஷ்லிஸ்ட் ஆப்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் கோ கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே ரிட்டன் டு வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஜ் செட்டப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ விஷ்லிஸ்ட் நேம் எப்படி இருக்கணுமோ நீங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் விஷ்லிஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் விஷ்லிஸ்ட்டுக்கு ஆல்ரெடி பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பேஜ் இன்னும் கிரியேட்டே பண்ணல அப்படின்னா, ஸோ கிரியேட் நியூ பேஜ் கொடுத்துருங்க. நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஏன்னா நியூவாக ஒரு பேஜ் அதுவே கிரியேட் பண்ணிடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான்.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டன் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ பட்டன் பொசிஷன் உங்களுக்கு வந்து ஆட் டு கார்ட்க்கு அப்புறம் இருக்கணுமா, இல்லை பிஃபோர் ஆட் டு கார்ட்டா, இல்லை நீங்கள் கஸ்டம் பொசிஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆஃப்டர் ஆட் கார்ட்க்கு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் டு விஷ் லிஸ்ட்டோட டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும். ஸோ நீங்கள் ஆட் டு விஷ் லிஸ்ட்னு கொடுக்கலாம், கிளிக் டு விஷ் லிஸ்ட்னு கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணுமோ நீங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ விஷ் லிஸ்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்டிங்லேயும் ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டெக்ஸ்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் ஆட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகணுமா, இல்லை மேனுவலாக நீங்கள் ரிமூவ் பண்ணணுமான ஆப்ஷன் இருக்குது. நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் வேணும்னா ஸோ எந்தெந்த சோஷியல் மீடியாலாம் வேணுமோ ஸோ நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே எனபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம எனபிள் சப்போர்ட் சாட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ வேணான்னா டிசபிள் பண்ணிக்கலாம். நான் எனக்கு சப்போர்ட் ஆப்ஷன்லாம் வேணாம், ஸோ அதனால் டிசபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இப்போ டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்ட் வந்துட்டோம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஎல்பி தீம்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம தீமோட கஸ்டமைசேஷன் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் தீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படியும் போகலாம், அப்படி இல்லைனா அப்பியரன்ஸ் போயிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீம் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அதுலேயே நீங்கள் போயிடலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா காமனானவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் போயிட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு வரது தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் அதனால் எதில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சைட் ஐடென்டிட்டி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களோட நேம் என்னவோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சைட் டைட்டில் பார்த்தீங்கன்னா மை பிளாக்னு இருக்குது. ஸோ நான் அதில் வந்து நம்ம சேனல் நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம சைட் டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டேக்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அது எங்கே நமக்கு ஷோ ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைட் டைட்டில் வந்து நமக்கு மை பிளாக்னு இருக்குன்னா ஸோ அங்கே வந்து தமிழ் வேர்ட்பிரஸ்னு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் மை வேர்ட்பிரஸ் பிளாக்னு இருக்கிறது நம்ம வந்து ஆன்லைன் க்ரோசரி ஸ்டோர்னு ஷோ ஆகும். நம்ம இன்னும் பப்ளிஷ் கொடுக்கல, பப்ளிஷ் கொடுத்தா நமக்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் ஐக்கான் இருக்குது. சைட் ஐக்கான் எங்கே நமக்கு ஷோ ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து வேர்ட்பிரஸோட ஐக்கான் இருக்குது. ஸோ இப்போ உங்களோட பிஸ்னஸ்க்கு உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு ஐக்கான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 512 × 512 பிக்சலில் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பப்ளிஷ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் இருக்கணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு லைட் கிரே மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெட் சூஸ் பண்ணேன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வெப்சைட்டோட எல்லா பேஜஸோட பேக்ரவுண்ட் கலருமே எனக்கு இந்த கலர் ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி இருக்கிறதே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் தான். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுத்தீங்களோ ஸோ அது மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனுஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு மெனு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கேயுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்னென்ன மெனுஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ஃப்ரண்ட்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் எல்லாமே நமக்கு டேக்லைனும் ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம என்ன கொடுத்தோம் அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து மெனுஸ் என்னென்ன கொடுத்துருக்கீங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனுஸ் என்னென்னலாம் கொடுக்கணுமோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஆல்ரெடி நம்ம என்னென்ன மெனுஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு ஷோ ஆகுது. ஸோ சைட் மெனு என்னவா, நமக்கு சைட் பார் மெனு நம்ம என்னவா சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மெனு செக்ஷன்லேயே பார்க்கலாம். ஸோ இது தீம் செக்ஷனில் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெனு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்லேயே உங்களுக்கு மெனுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. விட்ஜெட்ஸ் ஆகட்டும், மெனு ஆகட்டும், ஸோ எல்லாமே இந்த ஆப்ஷனில் தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கஸ்டமைசேஷனில் என்ன கேட்டிங்கன்னா நான் சஜஷனாக என்ன சொல்லுவேன்னா ஸோ நீங்கள் இதில் கிரியேட் பண்ண வேணாம். ஸோ அப்பியரன்ஸ் போய்ட்டு மெனு கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெனு விட்ஜெட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலே வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேஜ் உங்களுக்கு ஹோம் பேஜாக இருக்கணும், என்ன பேஜ் உங்களுக்கு பிளாக் பேஜாக இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் செட்டிங்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரீடிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ சேம் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பேஜஸ்லாம் செலக்ட் பண்ணணும்னா ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதில் மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா தீம்ஸோட செட்டிங்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அதனால் காமன் செட்டிங்ஸ்லாம் எங்கெங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ அது எப்படி பண்ணலன்னா தெரியலனா தெரியலனா கூட நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எல்லா தீம்ஸுக்குமே உங்களுக்கு காமனாக தான் இருக்கும். ஸோ இந்த தீமுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டர் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹெட்டர் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீமுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லோகோ ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன லோகோ வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோகோ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு லோகோ இருக்குது. ஸோ இந்த லோகோ நீங்கள் என்ன கொடுக்கணுமோ ஸோ அந்த ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன லோகோ வச்சுருக்கீங்களோ ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்லோட் ஃபைல் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு செலக்ட் ஃபைல் ஆப்ஷன் வரும். ஸோ நான் அது மூலிமா என் சிஸ்டமில் நான் என்ன லோகோ வச்சுருக்கோனோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு லோகோ சைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு 150x40 கொடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு 200x15 கொடுங்க. நான் பிக்சல்ஸில் சொல்கிறேன், இன்ச்சஸில் இல்லை. ஸோ பிக்சல்ஸில் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா 150x40 அப்படி இல்லைனா 200x15 கொடுங்க. ஸோ அது உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு லோகோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேக்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேக்லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் லோகோ டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க வேணாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜாக லோகோ கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லோகோ டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, ப்ளஸ் லோகோ டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ லோகோ சைஸ் என்னவோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இமேஜாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இமேஜ்லேயே நீங்கள் ஒரு லோகோ பற்றி எல்லாமே சொல்லிடுவீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு டேக்லைன்லாம் தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு லோகோ சைஸ் என்ன இருக்கணுமோ இப்போ 164 இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு 150x40 சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் விட்டு வந்து உங்களுக்கு 150 நீங்கள் மினிமைஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் சைஸில் என்ன இருக்கணும், ஸோ சைட் பார் லோகோ என்ன சைஸ் இருக்கணும், ஸோ அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைட் பார் லோகோனா இப்போ நான் மொபைல் வியூவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொபைல் டிவைஸில் எப்படி இருக்குன்னு நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் டாப் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சைட் பார் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயுமே உங்களுக்கு லோகோ ஷோ ஆகும். ஸோ இதை தான் நமக்கு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைட் பார் லோகோ சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் ஸ்டைல் ஆப்ஷன் இருக்குது. ஹெட்டர் ஜென்ரல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து டைப் 1 டைப் 2ன்னு சொல்லிட்டு 2 டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெஸ்க்டாப் மோடு போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது டைப் 1ல் இருக்குது, ஹெட்டர் ஸ்டைல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைப் 2 சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மெனு ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே உங்களுக்கு மெனுலாம் ஷோ ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டைல் 1 வேணுமா, ஸோ டைப் 1 வேணுமா, டைப் 2 வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டைப் 1 சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி ஹெட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிக்கி ஹெட்டர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை எனபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட்டர் ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்டர் மேலேயே ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்டிக்கி ஹெட்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்கள் ஹெட்டர் வந்து ஹைட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ எனக்கு ஸ்டிக்கி ஹெட்டர் வேணாம்னு நினச்சின்னா நான் டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இருக்கிறதால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஹெட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ லொகேஷன் ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது டாப்லேயே ஹெட்டர்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ என்னென்ன லொகேஷன்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் இதில் உங்களுக்கு பாப்அப் ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதோட ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லொகேஷன் பாப்அப் ஃபில்டர் எனபிள் பண்ணுறேன். பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் வெப்சைட்டை கஸ்டமர் ஓப்பன் பண்ண உடனே இது உங்களுக்கு ஒரு பாப்பப்பாகவே ஷோ ஆகும். கஸ்டமர் இது கண்டிப்பாக இது செலக்ட் பண்ணால் தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெப்சைட்டே அக்சஸ் பண்ணி போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க சென்னை இல்லைனா எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேயே அவங்க சூஸ் பண்ணுறாங்க, இல்லை காஞ்சிபுரம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எந்த ஏரியா சூஸ் பண்ணுறாங்களோ அதோட ப்ராடக்ட் மட்டும் ஷோ ஆகும். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே அவங்க வந்தோடனே இந்த பாப்பப் மாதிரி அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லை அவங்க மேனுவலாக சூஸ் பண்ணலாம், ஆனால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம், அவங்க வேணும்னா லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் நான் இதை செலக்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த பாப்பப் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ லொக்கேஷன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணால் தான் எனக்கு பாப்பப் வரும். ஸோ எப்போவுமே எனக்கு அந்த பாப்பப் ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்லேயே உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம், வேணா டிசபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு அஜாக் சர்ச் வேணும்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அஜாக் சர்ச்னா ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட் நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி டைப்பை தான் நம்ம அஜாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு மினி கார்ட் டைப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சைட் கார்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி எனக்கு வேணாம், எனக்கு ஒரு சைட் கார்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் சைட் கார்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏதாவது நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறதுனா கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஷிப்பிங் ப்ரைஸ்லாம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறனா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் சைட் கார்ட் பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாகவே நமக்கு கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ நமக்கு சைட் கார்ட்டில் வேணும்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷனில் ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சைட் கார்ட்டில் வேணும்னா சைட் கார்ட்டில் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் மாதிரி வேணும்னா நோட்டிஃபிகேஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சைட் கார்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன், டிஃபால்ட்டே எனக்கு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி கார்ட் நோட்டீஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நெக்ஸ்ட் இப்போ அக்கௌண்ட் உங்களுக்கு ஐகான் ஆப்ஷனில் வேணுமா லாகின் ஆப்ஷனில் வேணும்னா என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஐகான் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பார் மெனு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பார் வந்து இப்போ கொலாப்ஸ் ஆப்ஷனில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன ஆப்ஷன்னா ஸோ ஒரு ஐகான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் நமக்கு சைட் பார் வரும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ அதெல்லாம் எனக்கு வேணாங்க டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெட்டர் நோட்டீஸ் வேணால் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதை எனபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சிஎஸ்எஸ் கோடிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பார் வேணும்னா எனபிள் பண்ணிவிட்டு ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் பார்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டீஸ்க்கும் லோகோக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு டாப் பாரில் என்ன வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஸ்டைல் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், ஸோ லொக்கேஷன் கலர் என்ன இருக்கணும், செகண்டரி கலர் என்ன இருக்கணும், ஸோ அது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன நமக்கு மென்ஷன் ஆகும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லொக்கேஷன் கலர் வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் மாதிரி கலர்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான், இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ லொக்கேஷனோட பார்டர் கலர் என்ன இருக்கணும், ஸோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்டைல் இருக்குது. ஸோ சர்ச் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணும், ஸோ அதுக்கான கலர்ஸையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஐகான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிளாக்ல இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட் வேணும்னா கூட நீங்கள் ரெட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டைல் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு லாகின் பட்டன் பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், ஸோ அது மாதிரி நீங்கள் கலர் ஆப்ஷன் என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ட் ஐகானோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைமரி கலரோ நீங்கள் அந்த கலருக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கவுண்ட் கலர் என்ன இருக்கணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 3 கவுண்ட் ஆகுது. ஸோ அந்த நம்பர்ஸ் என்ன கலரில் இருக்குமோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் பார் மெனு ஸ்டைல் இருக்குது. ஸோ அதோட கலருமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சைட் பார் மெனு என்னென்ன கலரில் இருக்கணுமோ ஸோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைட் பார் டைட்டில் பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், டைட்டில் கலர் என்ன இருக்கணும், ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அதோட ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு மொபைல்லையுமே சைட் பாரோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பிரைட் கலர்லாம் என்ன இருக்கணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ காப்பிரைட் உங்களுக்கு எங்கே ஷோ ஆகும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைல் டிவைஸாக மூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் பார்லேயே நீங்கள் காப்பிரைட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு காப்பிரைட் மென்ஷன் ஆகிருப்பாங்க. ஸோ ரொம்ப லைட் கலரில் கொடுத்துருக்கிறதுனா உங்களுக்கு கிளியராக ஷோ ஆகலை. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபுல் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு கலர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு காப்பிரைட் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு லேஅவுட் ஷாப் பேஜோட லேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார் இருக்கணுமா, இல்லை ரைட் சைட் பார் இருக்கணுமா, இல்லை ஃபுல் வித்துமே சைட் பார் இல்லாமல் இருக்கணுமா, ஃபுல்லாக பேஜஸ் இருக்கணும் சைட் பாரை வேணாம்னு வச்சிங்கன்னா ஃபுல் வித் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நமக்கு ஷோ ஆகுதுன்னா நம்ம டெமோ ஆப்ஷனுங்கிறதுனால இதில் ஆல்ரெடி கஸ்டமைஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணாம்னு நீங்கள் ஷாப் பேஜில் டேரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஷாப் ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷாப் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட் பார் கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி நமக்கு லெஃப்ட் சைட் பார் தான் நமக்கு ஷோ ஆகுது. ஓகே, நம்ம ரிமூவ் கூட பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சப்போஸ் இந்த மாதிரி எரர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேஜஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் இதில் உங்களுக்கு எரர் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நியூ ஷாப் பேஜே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூ பேஜாகவே கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் ஷாப் பேஜாகவே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஓல்டு பேஜை கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வெனன்ட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை இப்போ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு அது ஷாப் பேஜாக வைக்கணும்னு தெரியல அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லையுமே அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் வந்து ப்ராடக்ட்ஸ்னு கொடுங்க. அந்த ப்ராடக்ட்ஸுங்கிற நேமோட பேஜை வந்து நீங்கள் WooCommerce செட்டிங்ஸில் போயிட்டு ப்ராடக்ட்ஸில் வந்து அந்த பேஜ் என்ன பேஜ் உங்களுக்கு ஷாப் பேஜாக இருக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஷாப் பேஜாக நீங்கள் மாற்றிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப் பேஜ் என்னவா இருக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ரிட்டர்ன் பாலிசி தான் நமக்கு ஷாப் பேஜாக ஷோ ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு இந்த எரர் வருது. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஷாப் பேஜ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நான் கிரியேட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். அந்த எரர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பேராகிராஃபில் ஏதாவது கண்டென்ட் இருக்கா ஸோ அதனால் அந்த எரர் வருதான்னு பாருங்கள். சப்போஸ் அதுலேயும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணி கூட இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து செக் பண்ணும்போது வேறு ஏதாவது பேஜ் இருக்குது அப்படின்னா கரெக்டான ஷாப் பேஜ் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்சி ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம நியூவாக ஒரு பேஜே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கேட்சி ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஸோ கேட்சி ப்ராப்ளம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் கிளியர் ஆகிடும். ஸோ அது நம்ம இந்த வீடியோவில் நம்ம எரர் கிளியர் பண்ண போகிறது இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம தீமோட ஆப்ஷன்ஸ் தான் பார்க்குறதுனால நான் டேரெக்டாக ஒரு ப்ராடக்ட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் பேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஷாப் பேஜுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு சில எரர்ஸ்லாம் வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டேட்டாஸை. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அந்த கேட்சி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். கேட்சி பிளகின் WP ராக்கெட் பிளகின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கேட்சி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கஸ்டமைசேஷன் ஆப்ஷனே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார் வேணுமா ரைட் சைட் பார் வேணுமா செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை லெஃப்ட் சைட் பார் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் பேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸராக இருக்குமா இல்லை வைடாக இருக்கிறமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இதே நீங்கள் வைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு மாறும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டைப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட ஸ்டைலுமே உங்களுக்கு இருக்குது. டைப் 1 வேணுமா இல்லை டைப் 2 வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜினேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லோட் மோர் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் லோட் மோர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே பேஜில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஃபைனைட் கொடுத்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணியே கஸ்டமர் ஒரே பேஜில் எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி பாக்ஸ் வேணும்னு நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் கிட்ட போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு குவான்டிட்டி பாக்ஸ் எனபிள் ஆகும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷாப் பேஜில் அஜாக்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அஜாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதோட ஆப்ஷன் ஷோ ஆகும், அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிரிட் வியூவில் வேணுமா இல்லை லிஸ்ட் வியூவில் வேணுமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிரிட் வியூவில் வேணும்னா அப்படின்னா எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரிட் வியூவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் பேஜ் வியூ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்வாட்சஸ் ஆப்ஷன்லாம் வேணும்னா எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் விஷ்லிஸ்ட் பட்டன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் டிஃபால்ட் இருக்கிறதே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அஜாக்ஸ் நோட்டீஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனபிள் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ண உடனே நமக்கு ஒரு பாப்அப் மாதிரி இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ அது வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் பேட்ச் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஆஃபர்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ பர்சன்டேஜ் பேட்சஸ்லாம் ஷோ ஆகுது. ஸோ அது மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சேல்னு ஒரு பேட்ச் இருக்கும், இல்லைனா இப்போ உங்களுக்கு நியூன்னு ஒரு பேட்ச் வரும். ஸோ அது மாதிரி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வேணாங்க தான் டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆல் பட்டன் கார்ட் பேஜ் இருக்குது. இப்போ கார்ட் பேஜில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ ரிமூவ் ஆல்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்கான பட்டன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் பாட்டம் மெனு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்லேயே உங்களுக்கு மெனுஸ்லாம் வேணும். இப்போ ஹோம் பட்டன் கேட்டகரி பட்டன்லாம் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த பட்டன்ஸ்லாம் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாட்டம் மெனு எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக இருக்கிறது எனக்கு ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் குவான்டிட்டி லேபிள் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்டாக் குவான்டிட்டி இருக்குங்கிற மாதிரி லேபிளில் ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் மேக்ஸிமம் குவான்டிட்டி வேணும்னா கூட நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எது இதெல்லாம் வேணுமோ அதை எனபிள் பண்ணுங்கள், வேணாங்கிறது டிசபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் மோட் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். கேட்லாக் மோட்னா என்னன்னா கஸ்டமர் ஒரு டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி கேட்லாக் வேணும்னா ஸோ அந்த மோட் நீங்கள் எனபிள் பண்ணால் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வியூ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அது ஷோ ஆகும் ரீசென்ட்லி வியூ ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் வேணாங்கிறதுனால டிஃபால்ட்டாகவே வச்சுருக்கேன். ஸோ நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் ஆர்டர் அமௌண்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒரு 200க்கு மேலே தான் ஆர்டரே பண்ண முடியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஆர்டர் அமௌண்ட் 200ன்னு கொடுங்க. ஸோ நான் மினிமம் ஆர்டர் அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேல்யூ வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு க்ரோசரி வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஸோ மினிமம் ஒரு 300க்கு மேலே வந்தால் தான் டோர் டெலிவரி கொடுக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜ் சைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இமேஜ் ப்ராடக்டோட ஒரு இமேஜ் என்ன சைஸில் இருக்குமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜ் காலம் எவ்வளோ இருக்கணும் ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் டைப் உங்களுக்கு இதில் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக வெர்டிகலான ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கேலரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகலில் தான் வேணும்னா நீங்கள் வெர்டிகல் செலக்ட் பண்ணலாம். ஹரிசாண்டலாக வேணும்னா நீங்கள் ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே புரியும், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கேலரின்னு டவுட் வந்திருக்கும், எங்கே நமக்கு கேலரி ஷோ ஆகும்னு சொல்லிட்டு.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஒரு சில இமேஜஸும் அதுக்கு ஓரியன்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலில் இருக்குது. சப்போஸ் வெர்டிக்கலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வெர்டிக்கல் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கர்சர் கொண்டு போகிறேன். எனக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே அனிமேஷன் நடக்கல. சப்போஸ் நீங்கள் ஜூம் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கர்சர் நம்ம கொண்டு போகும்போது ஜூமில் நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் பேஜ் வந்து ஃபுல் வித்தில் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கம்ப்ளீட் ஃபுல் வித் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்பேர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர் பட்டனும் உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் இது வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டு கார்ட் அஜாக்ஸ் ஆட் டு கார்ட் பட்டன் இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அஜாக் ஆட் டு கார்ட் பட்டனாக ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக நமக்கு ப்ராடக்ட் மட்டும் ஆட் ஆகும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டிலுமே ஸ்டிக்கியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுவே இப்போ மொபைலையுமே உங்களுக்கு ஸ்டிக்கி ஆட் டு கார்ட் பட்டன் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட் டு கார்ட் பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை நவ் பட்டன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பை நவ் பட்டன் நீங்கள் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் டு கார்ட் பக்கத்துலேயே பை நவ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக செக் அவுட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கார்ட் பேஜ் போகணும்னு அவசியம் இருக்காது. பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பை நவ் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக செக் அவுட் பேஜ் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் ப்ராக்ரஸ் பார் இருக்குது. ஸோ இதை எல்லாமே நான் எனபிள் பண்ணிடுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் ஸ்டாக் ப்ராக்ரஸ் பார் எனபிள் பண்ணியிருக்கேன். கவுண்ட் டவுன் டைமர் எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் அண்ட் வாட்ஸ்அப் ஆப்ஷனையுமே எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். கஸ்டமர் வந்து ஆர்டர் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவே அவங்க கொடுக்கலாம். ரிவ்யூ டேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ரிலேட்டட் ப்ராடக்ட் டேக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வேணும்னா கூட நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பட்டனில் வந்து என்னென்ன சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட ரிலேட்டடாக ஒரு சில ப்ராடக்ட் ஷோ ஆகும். ஸோ இதில் எவ்வளோ காலம்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் அது மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் வந்து எத்தனை காலம்ஸ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஃபியூச்சர் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ 1 ரோ 2 ரோ 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரோ 1 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதோட ஐக்கான் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன கண்டென்ட் வேணுமோ நம்ம கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஐக்கானோட ஷார்ட் கோட் நம்ம கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது எங்கே நமக்கு ஷோ ஆகும் அப்படின்னா பேஜோட பாட்டமில் நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்-எண்டில் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஆன் பண்ணுற வாட்ஸ்அப் பட்டனில் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. நம்ம என்னென்ன எனபிள் பண்ணமோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேனர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஷாப் பேஜில் ஒரு பேனர் ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் செலக்ட் இமேஜ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் என்ன வேணும், சப்டைட்டில் என்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இமேஜுக்கு ஒரு லிங்க் கொடுக்குன்னா கூட நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு நீங்கள் பேனர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆட் நியூ ரோ கொடுங்க. ஸோ அதை மாதிரி இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்டகரிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேனர் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். என்ன டைட்டில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பேனருக்கு லிங்க் கொடுக்கலாம். நியூ கொடுத்துட்டு இன்னொரு கேட்டகரிக்கு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு லேஅவுட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கணுமா இல்லை லாகின் டேப்பில் இருக்கணுமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். லாகின் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆப்ஷனில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுறீங்க, இப்போ டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா இப்போ நான் டிஃபால்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ரிஜிஸ்டர் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் நேம்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸோ ஹிடன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எந்தெந்த ஆப்ஷன்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விசிபிள் கொடுத்துருங்க. வேணாம்னு நினைக்கிறதுலாம் ஹிடன் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்ஷனலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனலும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ்னால் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீடைரக்டர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டமர் இப்போ லாகின் பண்ணி இப்போ அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோடனே டேரெக்டாக ஷாப் பேஜ் போகணும்னு வச்சிங்கன்னா, ஷாப் பேஜோட லிங்க் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் பார் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் பார்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எங்கெங்கே ஷோ ஆகணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ₹50 வந்தால் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஸோ அது எங்கெங்கெல்லாம் ஷோ ஆகணும், கார்ட் பேஜில் ஷோ ஆகணுமா, மினி கார்ட்டில் ஷோ ஆகணுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ ஆகும் ஃப்ரீ ஷிப்பிங் எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் மெசேஜ் ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ பக்கலா விட்ஜெட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சோஷியல் லிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்னென்ன சோஷியல் ஆப்ஷன்லாம் வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ட்விட்டர்னா ட்விட்டரோட லிங்க்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டர் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு ஃபுட்டர்லேயே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, மெயில் சிப்போ இல்லை மெயில் போயிட்டோட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மெயில் சிப்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனலே வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெயில் சிப் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபார்ம் ஐடி என்னவோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். என்ன டைட்டில் வேணும், சப்டைட்டில் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ அதான் நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா 3 இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டில். ஸோ அது மாதிரி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபியூச்சர் பாக்ஸுமே உங்கள் ஃபுட்டர் ஆப்ஷன்லாம் ஷோ ஆகும். ஸோ இப்போ ரோ 1 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன கண்டென்ட் வேணுமோ கண்டென்ட் கொடுத்துட்டு ஸோ ஐக்கான் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் ஒரு கொடுத்துருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாஸ்ட் டெலிவரினு கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே ரோ 1ல் என்ன இமேஜ் வேணும், ஸோ ரோ 2ல் என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜ் கொடுத்து லிங்கையும் கொடுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. சோஷியல் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ சோஷியல் லிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தான். ஸோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட ஆட் நியூ கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட்டர் ஆப்ஷன் ஜென்ரல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு காப்பிரைட் என்ன வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே நம்ம காப்பிரைட் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் எதாவது ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் என்ன பேமெண்ட் கேட் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதோட ஆப்ஷன்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். லெஃப்ட் சைடில் காப்பிரைட் ஷோ ஆகுது, ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அதோட இமேஜஸ் ஷோ ஆகுது. சப்போஸ் நீங்கள் இமேஜுக்கு எதாவது லிங்க் கொடுக்குன்னா கூட நீங்கள் அதை லிங்க்கிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட்டரில் வந்து எவ்வளோ காலம்ஸ் இருக்கணும், ஸோ 3ஆ 4ஆ 5ஆ, ஸோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட்டர் மெனுலாம் ஷோ ஆகணும்னா ஸோ நீங்கள் மெனு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெனு எங்கே நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே மெனு எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் மெனு கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேக் டு டாப் பட்டன் இருக்குது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ கரெக்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டாப் ஆப்ஷன் போகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ வேணும்னா நீங்கள் அந்த பட்டன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஃபுட்டர் ஸ்டைல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் வேணுமோ, இப்போ டெக்ஸ்ட் என்ன கலரில் இருக்கணும், பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணும், ஸோ அது மாதிரி நீங்கள் கலர்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக் செட்டிங்ஸ் இருக்குது. பிளாக் செட்டிங்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு சைட் பார் வேணும்னா நீங்கள் லெஃப்டாக ரைட்டாக கொடுங்க, இல்லைனா வேணான்னு வச்சிங்கன்னா ஃபுல் விட்த் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயின் கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் மெயின் கலர் என்னவாக இருக்கணும், செகண்டரி கலர் என்ன இருக்கணும், ப்ரைஸ் என்ன கலரில் இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு சக்ஸஸில் ஒரு மெசேஜ் இருக்குன்னா அது என்ன கலரில் இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வந்து உங்களோட ஐடியாவில் இருக்கோ ஸோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலிமெண்டரி டெம்ப்ளேட் இருக்குது. எலிமெண்டரி டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேப் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வெப்சைட்டில் மேப்போட ஆப்ஷன் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ மேப்போட கீ ஜென்ரேட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கூகுள் மேப் இதில் சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து GDPR கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். என்ன கண்டென்ட் இருக்கணுமோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்துருங்க. இமேஜ் ஆட் பண்ணா கூட நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டில் GDPR கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வேணாம். ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். GDPR கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அலோ குக்கீஸுங்கிற மாதிரி பாப்பப் மெசேஜஸ்லாம் வரும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூஸ் லெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனபிள் நியூஸ் லெட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேரியேஷன் டைப்ஸ் இருக்கும். எந்த டைப் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நான் முதலே சொன்ன மாதிரி தான் மெயில் சிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இப்போது இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ண கஸ்டமர் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இது மாதிரி பாப்அப்லேயே அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அது மூலிமா அவங்களோட இமெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, மெயின்டெனன்ஸ் மோடில் தான் இருக்குது அப்படின்னா எனபிள் கொடுத்துட்டு, ஸோ என்ன டைட்டில் கொடுக்கணும், டைட்டில் பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அண்டர் மெயின்டெனன்ஸ்னு கொடுத்துக்கலாம், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். மெயின்டெனன்ஸ் மோட்லேயுமே நீங்கள் மெயில் சிப் யூஸ் பண்ணி அவங்களோட மெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் சிப்போட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WooCommerce ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் நோட்டீஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு நோட்டீஸ் எனபிள் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுடே இஸ் ஹாலிடே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஸோ அந்த ஸ்டோர் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு எனபிள் கொடுத்துட்டீங்கன்னா டாப்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் டாப் பார்லலாம் கொடுக்குறீங்க. இப்போ டாப் நோட்டீஸ் இந்த தீமை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸ்டோர் நோட்டீஸ் உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்லாக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஷாப் பேஜில் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் ஷோ ஆகணும், ஷோ ஆகக்கூடாதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஷாப் பேஜில் ஃபஸ்ட்டு என்ன ஷோ ஆகணும், ப்ராடக்ட் ஷோ ஆகணுமா, இல்லை கேட்டகரி ஷோ ஆகணுமா, இல்லை கேட்டகரியும் ப்ராடக்ட்டும் சேர்ந்துமே ஷோ ஆகணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு ப்ராடக்ட் தான் ஷோ ஆகணும், அதனால் நான் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேட்டகரி டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் தான் ஷோ ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சார்ட்டரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட் ரீசெண்ட் ஆப்ஷன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப் பேஜ்லேயே உங்களுக்கு இங்கே செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். மோஸ்ட் ரீசெண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாப்புலராக இருக்கிற ப்ராடக்ட்ஸை பார்க்கணுமா, அது மாதிரி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பாப்புலாரிட்டி சேல்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா ஷாப் பேஜில் வந்து அதிகமாக எது சேல்ஸ் ஆயிருக்கோ ஸோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாப் பேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் இருக்கணும், ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு ரோக்கு வந்து இப்போ எனக்கு 4 காலம்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஜில் வந்து எவ்வளோ ரோஸ் இருக்கணும். ஸோ எனக்கு 3 ரோஸ் இருக்கணுங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இமேஜ் சைஸ் என்ன இருக்கணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் அவுட் ஆப்ஷன் இருக்குது. செக் அவுட் ஆப்ஷன் இப்போ நீங்கள் செக் அவுட் ஃபீல்ட் தான் எடிட் பண்ண போகிறீங்கன்னா செக் அவுட் எடிட்டர்னே பிளகின் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு செக் அவுட் ஃபீல்டு எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். கம்பெனி நேம் வேணும்னா ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை அட்ரஸ் ஃபீல்டு வேணும்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சிம்பிளான ஆப்ஷன் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹைட் பண்ணணும், செக் அவுட் பேஜ் கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் ஹைட் பண்ணணும்னா செக் அவுட் ஃபீல்டு எடிட்டர்னு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ அதோட வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அதெல்லாம் வேணால் சிம்பிளாகவே எடிட் பண்ணால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி நேம்லாம் இப்போ செக் அவுட் ஃபீல்டில் வேணாம் நினச்சிங்கன்னா ஹைட் பண்ணுங்கள், இல்லைனா ஆப்ஷனில் கொடுங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அது மாதிரி இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடிஷனல் சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் தீமில் வந்து ஒரு சிஎஸ்எஸ் கோடிங் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கல அப்படின்னா எலிமெண்ட்ரி டெம்ப்ளேட்ஸ் தான் பார்க்கல. ஸோ அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் பேஜில் வந்து நமக்கு பிஃபோர் என்ன எலிமெண்ட்ரி டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலிமெண்ட்ரி ஆப்ஷன் போங்க, சாரி டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் போங்க, அதில் சேவ் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆட் நியூ டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேஜா இல்லை கண்டெய்னரா இல்லை செக்ஷனான் இருக்குது. இப்போ எனக்கு இது செக்ஷன் தான், நான் செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். நான் சாம்பிள்னே கொடுத்துக்கிறேன். இப்போ கிரியேட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எலிமெண்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏதாவது டிசைன் பண்ணுறீங்க, இப்போ ஒரு பேனர் இமேஜ் டிசைன் பண்ணுறீங்கன்னா நார்மலாக ஒரு எலிமெண்ட்டில் எப்படி ஒரு பேனர் டிசைன் பண்ணுவீங்களோ ஸோ அது மாதிரி கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணிடுங்க. டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதில் டிசைன் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்னென்ன டெம்ப்ளேட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாம்பிள்னு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அது நமக்கு ஷோ ஆகும். அது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஷாப் பேஜில் நமக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே டாப்பில் வந்து நமக்கு பேனர் ஷோ ஆகும். ஸோ அதுக்கு மாதிரி தான் இப்போ பேனர் நீங்கள் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த எலிமெண்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு பிஃபோர் ஷாப்பில் வந்து நம்ம ஒரு பேனர் நம்ம கொடுக்கலாம், ஆஃப்டர் ஷாப்பில் நம்ம பேனர் கொடுக்கலாம். பேனர்னு இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்க, ஒரு ஆஃபரை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணி கூட அது எலிமெண்ட் டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் ஹெட்டர்லேயுமே ஒரு ஆப்ஷன் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான், எலிமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும், எந்த டெம்ப்ளேட் எங்கே வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கேட்டகரிஸ்க்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் டெம்ப்ளேட் கொடுக்கணும்னா கூட நீங்கள் ஆட் நியூ கொடுத்துட்டு
உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். பேனருக்கு நம்ம பார்த்துருப்போம். இப்போ டெம்ப்ளேட்டுக்கு நம்ம அது மாதிரி பார்த்துக்கலாம். எலிமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராகவே கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு பக்கலோ தீமை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்கள் ஒரு க்ரோசரி வெப்சைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த தீம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ரோசரி ஷாப்புக்காக மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த தீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, இல்லை உங்ககிட்ட வெப்சைட்டே இல்லை, உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி வேணும்னா கூட எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டெவலப்பரே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா ஸோ அவங்களே உங்களுக்கு அந்த எரரையும் கிளியர் பண்ணியும் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக தெரியல, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேர்ட்பிரஸை வந்து பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணி இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டோடய நீங்கள் வந்து ஒரு வேர்ட்பிரஸை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பிளிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.